சேல்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் அனலைஸ் ஏன் பார்க்கணும்? முதல்ல நம்ம சேல்ஸோட டீம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த டீம் எப்படி செயல்படுது, எப்படிப்பட்ட சேல்ஸ் பெர்ஃபார்மன்ஸை கொடுக்குது. நம்ம ப்ராடக்டை சேல்ஸுக்கு நம்ம கொடுக்குறோம், இதில் நம்மளோட பலம் என்ன, பலவீனம் என்ன நமக்கு தெரியும். பிஸ்னஸ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பகவதி அருண். நம்ம ஒரு மேனுஃபேக்சரிங் யூனிட் வச்சுருக்கோம்னு நினச்சிக்கிறோமே, ஃபர்னிச்சர் கடை வச்சுருக்கோன்னு வச்சுக்கிறோமே. அந்த ஃபர்னிச்சர் கடையில் நம்ம சேல்ஸ் பண்ண போகிறோம். ஒரு வீட்டுக்கு தேவையான எல்லா பொருட்களும் இருக்குது. அவங்க எத்தனை தடவை நம்மளை நோக்கி வாங்க வராங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். அதுக்கு எப்படிலாம் தெரிஞ்சுக்கலாம்? நம்மக்கிட்ட டேட்டா இருக்கணும். முதல்ல டேட்டாவை கலெக்ட் பண்ணியிருக்கோமா, நம்மக்கிட்ட சிஆர்எம் சாஃப்ட்வேரை வச்சு அந்த மாதிரி டேட்டாவை கலெக்ட் பண்ணுறோமா, இல்லை சேல்ஸை நம்ம எந்த முறையில் அளவீடுகளில் சேல்ஸை கண்டுபிடிக்கிறோங்கிறத ரொம்ப ரொம்ப முக்கியம். நிறைய பேர்கிட்ட டேட்டாவே இருக்கிறது இல்லை. அப்படி இருக்கக்கூடாது. இன்றைக்கி சேல்ஸ் நடக்குன்னா நம்மக்கிட்ட 10 பேர் வேலை பார்க்குறாங்க, 5 பேர் வேலை பார்க்குறாங்கனாலும் நம்மளோட சேல்ஸ் எப்படி இருக்குது? ஃபர்னிச்சர் ஷோரூமுக்கு சேல்ஸ் பண்ணுறவங்க எத்தனை பேர், கவுண்டர் சேல்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அது எத்தனை பேர் பண்ணுறாங்க, கஸ்டமரோட பிளேஸுக்கு போய் எவ்வளோ சேல்ஸ் நடக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். சேல்ஸ் பெர்ஃபார்மன்ஸை பற்றி நல்லா தெரிஞ்சால் தான் நம்மளோட பலம் என்ன, பலவீனம் என்னன்னு தெரியும். இப்போ சில நேரங்களில் நம்மளோட ப்ராடக்ட் செம்ம சூப்பராக இருக்கும். நம்மளோட சேல்ஸ் பர்சனுக்கு நம்ம ட்ரைனிங் கம்மியாக கொடுத்துருப்போம், அதோட வேல்யூவை சரியாக அவர் சொல்லியிருக்க மாட்டார். அது மட்டும் இல்லாமல் அவர் எந்த வேல்யூவை கொடுக்கணுமோ அதை சரியாக கொடுத்தாருன்னா தான் அந்த பர்டிகுலர் ப்ராடக்ட் சேல்ஸ் ஆகும். ஸோ இதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மக்கிட்ட டேட்டா இருக்கணும். அப்படி டேட்டா இல்லாட்டினாலும் அந்த டேட்டாவை கட்டாயம் நம்ம உருவாக்கி அனலைஸ் பண்ணணும். இது நம்பர் 1. சேல்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் அனலைஸில் 2வது பார்க்க வேண்டியது, முதலே நம்ம என்ன சொன்னோம், நம்மளோட பலம் என்ன, பலவீனம் என்ன. நம்ம ப்ராடக்ட் பலமா, இல்லை நம்மளோட சர்வீஸ் பலமா, இல்லை நம்ம கொடுக்கக்கூடிய ஆஃபர் ப்ரைஸுக்காக அவங்க வாங்குகிறாங்களா அப்படின்னு அனலைஸ் பண்ணணும். அதை நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். இப்போ 2வது, நம்மளோட காம்படிட்டருக்கும் நமக்கு என்ன டிஃப்ரெண்ட், அவர் கொடுக்குற ஃபீச்சர்ஸ் எல்லாம் நம்ம கொடுக்குறோமா, நம்ம யூனிக் வேல்யூ ப்ரப்போசிஷன் பண்ணுறோமா, பெனிஃபிட்ஸ் அதிகப்படுத்துகிறோமா அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணணும், கம்பேர் பண்ணி பார்க்கணும். 3வது, வந்த சேல்ஸில் அப்செல் கிராஸ்செல்லாம் பண்ணுறோமா அப்படிங்கிறத பார்க்கணும். மொத்தத்தில் சேல்ஸ் பெர்ஃபார்மன்ஸை நம்ம சரியாக பார்க்க ஆரம்பித்தோம்னா நம்மளோட பலம் என்ன, பலவீனம் என்ன, காம்படிட்டரில் எதில் பலமாக இருக்கார், நம்ம இன்னும் எதுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும்னு நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். இது எல்லாமே டேட்டாவின் அடிப்படையில் நம்ம அனலைஸ் பண்ணுறப்போ ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும். நம்மளோட பெர்ஃபார்மன்ஸை பல மடங்கு கூடுறதுக்கும், அடுத்த சேல்ஸ் பண்ணுறப்போ நம்மளோட ட்ரைனிங் எப்படி கொடுக்கணும், ட்ரைனிங்லேயே நம்மளோட சேல்ஸ் பர்சன் எந்த அளவுக்கு இருக்கிறாங்கங்கிறது தெரியறதுக்கு இது ரொம்ப உதவியாக இருக்கும். இன்றைக்கி பார்த்த இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறுபடியும் ஒரு அருமையான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். பிஸ்னஸ் சொந்தங்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம். நான் உங்கள் பகவதி அருண்.